ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्ते भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः. பகவத்கீதை 10வது அத்தியாயம். இது விபூதி யோகம். பகவத்கீதை படிக்கும்போது எந்த அத்தியாயத்தில் இருக்கிறோம், அதனுடைய கான்செப்ட் என்ன, அதனுடைய தாத்பரியம், அந்த அத்தியாயத்துடைய தாத்பரியத்தை மனதுல வச்சுக்கிட்டு நாம படிக்க போற ஸ்லோகத்தை கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும். அப்பதான் ஹோல் பகவத்கீதையினுடைய ஒரு பேர்ட் வியூ நமக்கு கிடைக்கும். இப்ப இந்த 10வது அத்தியாயத்துல நாம எதற்காக விபூதி யோகம், தன் பெருமையை இறைவன் ஏன் கூற வேண்டும், ஏன் பேசுகிறார், சோபாதிக்க நிரூபாதிக்க, தன்னுடைய மாயுடன் கூடிய நிலையும் சோபாதிக்க, நிரூபாதிக்க மாயை தவிர்த்து தன்னுடைய சொரூபத்தை பற்றியும், சகுண பிரம்ம நிர்குண பிரம்ம அதை பற்றிய சொரூபத்தை ஞானத்தை பற்றி விளக்குகிறார். பிரதானமாக சகுண பிரம்ம சிறப்பு, அதுதான் விபூதி. இதை நாம ஏன் படிக்கணும்? உலகத்தில் இருக்கிற எல்லாவுமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரே லைன், அதான் கான்செப்ட் சொல்லிட்டு அப்புறம் அடுத்த கான்செப்ட் போலாம் இல்ல. அந்த மாதிரி ஒரு லைன்ல அத கேட்டுட்டு இங்க இருப்பது அனைத்தும் ஈஷா வாஷ்யம் இதகும் சர்வங்கிற உணர்வு வராது, வரவே வராது. அப்ப என்ன பண்ணணும்? அந்த இருப்பது அனைத்தும் ஒவ்வொன்றா எடுத்து வச்சு ஈஸ்வரனாக பார்த்து பார்த்து மனதிற்கு அபியாசம் கொடுக்க வேண்டும். புத்தி ஏத்துக்கும் இங்க இருப்பதெல்லாம் இறைவனை தவிர்த்து வேற ஒண்ணும் இல்லை. ஓகே, புத்தி ஓகே டிக். வாட் அபவுட் மைண்ட்? இட் நீட்ஸ் அபியாசம். ரிப்பீட்டட் திங்கிங். எத்தனை தடவை பண்ணணுங்கிறது அவங்கவுங்களுடைய கோடிக்கணக்கான டைம் பண்ணி ஆகும். அப்பதான் மனம் பார்க்கும்போது இறைவனாக பார்க்கக்கூடிய உணர்வு வரும். இன்டெலெக்ட்ல அறிவு இருக்கும், ஆனா உணர்வு பூர்வமாக. ஏன்னா அந்த உணர்வுக்குள்ள வந்தீங்கன்னா தான் எமோஷன்ஸ் வில் பி அண்டர் யுவர் கண்ட்ரோல். இல்லைன்னா எமோஷன் கண்ட்ரோல, புத்தியில என்னதான் அறிவு இருந்தாலும் எமோஷன்ஸ்ல அந்த உணர்வு வருவதற்காகத்தான் என்ன படிக்கிறோம்? விபூதி யோகம். இப்ப அதனுடைய பலன் என்னன்னு நம்ம இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல நம்ம இருக்கிறோம். அதனுடைய பலன் என்னென்ன? ஃபர்ஸ்ட் உபாசனார்த்தம். அந்த சகுண பிரம்ம உருவத்துடன் கூடிய ஒரு பிரம்மனை, குணத்துடன் கூடிய, உருவத்துடன் கூடிய, நாமத்துடன் கூடிய, ரூபத்துடன் கூடிய பிரம்மன் தான் யாரு? சகுண பிரம்மம். அத தியானம் சொல்றது உபாசனார்த்தம், தியானத்திற்காக. உபாசனைனா சகுண பிரம்ம தியானம் மட்டும்தான் உபாசனை. வேற எதுவுமே என்ன கிடையாது, உபாசனைங்கிறது கிடையாது. அப்போ உபாசனத்துக்காக நம்ம என்ன பண்றோம்? ஈஸ்வரனை உபாதான காரணமாக இங்க இருப்பதனைத்தும் இறைவனை தவிர்த்த. சோ உபாசனைக்காக நம்ம விபூதி யோகத்தை படிக்கிறோம், மெடிடேஷன். அடுத்தது துவேஷ நிவாரணார்த்தம். எப்ப நமக்கு இந்த வேதாந்த பாதையில ஃபர்ஸ்ட் உபாசனை கண்டிப்பா தேவை. எப்ப எவ்வளவு கர்மயோகம் தேவையோ அந்த அளவுக்கு உபாசனை தேவை. சோ அதற்காக விபூதி யோகத்தை படிக்கிறோம். இறைவன் சொல்றாரு, கொடுக்கிறாரு நமக்கு. படிக்கிறீங்களோ இல்லையோ கொடுக்கிறார். அடுத்து எதற்காக கொடுக்கிறாரு? துவேஷம். எப்ப இந்த பாதையில் வந்ததற்கு பிறகு எங்க துவேஷம் வரும்? பாதையில் வராதவங்களை பத்தி கவலையே கிடையாது. 9 அத்தியாயம் படிக்காதவங்களுக்கு எதுக்கு 10வது அத்தியாயம்? there is no need for it. 9 முடிச்சதற்கு பிறகு மனநிலை எப்படி இருக்கும்? வைராகியத்தை பெறுவதற்கு முயற்சி செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா சைடு எஃபெக்ட் வெறுப்புன்னு ஒண்ணு வரும். பட்டும் படாமல் இருக்குங்கிறது வேற நிலை, வேற வெறுப்பு வரும். அந்த வெறுப்பு இருந்து விடுபடுவதற்காக கண்டிப்பா எது தேவை? விபூதி யோகம். வைராகியத்தை பெறும்போது சைடு எஃபெக்ட்
பயம், சரி வெறுப்பு. அந்த வெறுப்பிலிருந்து எப்ப வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டுக்கு வைராக்கியத்தை பெறும் முயற்சியில் இருக்கும்போது வெறுப்பு வரும். அதிலிருந்து விடுபடுவதற்காக. அடுத்து 3வது பாயிண்ட் இதெல்லாம் போன கிளாஸ்லயே பார்த்தாச்சு. ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் ஆனதுனால. அடுத்தது அபிமான நாசனார்த்தம். அபிமானம். இப்ப நம்மகிட்ட ஒரு எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்ட்ராடினரிக்குலாம் தேவையில்லைங்க கர்வம் வர்றக்கு. ஒரு ஆர்டினரி ஒண்ணு இருந்தாவே அதுல கர்வம் வந்துருது. ஸோ எக்ஸ்ட்ராடினரி ஒரு சக்தி, பணம், அ ப ஷ ஒரு பதவி, ஒரு நடன கலை, ஸ்போர்ட்ஸ் ஏதோ ஒண்ணு இருக்கும்போது, அது என்னுடையதுங்கிறதுல என்ன வந்துரும் நமக்கு? இப்போ ஒண்ணும் வேண்டாம் வித்யா கர்வம். இந்த பாதையில இருக்கவங்களுக்கு நாம என்ன ஸ்போர்ட்ஸ்க்கு போறோமா? ஆர்ட்ஸ்க்கு போறோமா? இந்த பாதையில் வருவங்களுக்கு அபிமானம் கண்டிப்பாக வரும். கர்வம் கண்டிப்பா வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, மத்தவங்களுக்கு எதுக்கு எல்லாத்துக்கும் தெரியாத 4 விஷயத்த காதுல கேட்டு வச்சுருவீங்க. அவ்வளோதான். நியூஸ் பேப்பர் ரீடிங் மாரி தான். அதுக்கு வரும் பாருங்க ஒரு கர்வம். எனக்கு அது தெரியும். இது வந்து இவங்க இப்படி கஷ்டப்படுறாங்கன்னா, அதுக்கு இதுதான் காரணம். இவங்க நல்லா இருக்காங்கன்னா, இதுதான் காரணம். பூர்வ ஜென்மம் எனக்கு தெரியும். இப்ப என்ன இத பத்தி ஈஸ்வரனுடைய என்ன சொல்லுது? ஈஸ்வரனுடைய ஆ ஒரு இது சொல்றோம் பார்த்தீங்களா? அ இன்டர்நெட் மாரி. அது ஃபுல்லா தெரிஞ்ச மாரி ஒரு கர்வம் வந்துரும். ஈஸ்வரன் நம்ம கேட்டத எல்லாம் செய்ய போறாரு மாரி ஒரு கர்வம் வந்துரும். எதையே ஈஸ்வரனே என்னை கேட்டத எல்லாம் செய்ய போறார். ஏன்னா ஈஸ்வரன பத்தி நாம அறிஞ்சதுல, ஈஸ்வரனை பற்றி அறிஞ்சதுல 0.001 தான் தெரிஞ்சு வச்சிருக்கோம். 0.001% தான் ஈஸ்வரன பற்றி தெரிஞ்சு வைத்துக் கொள்ள முடியும். என்ன கர்ம பல தாத்தாவா இருக்காரு, சிருஷ்டி பண்றாரு, திதி பண்றாரு, லயம் பண்றாரு, அனுக்கிரகம் பண்றாரு, தேவதைகள அவரு தான் படைச்சாரு, உலகத்த அவரு தான் இந்த மாரி ஞானம்ங்கிறது எவ்வளவு 0.00001% ஆஃப் ஈஸ்வரன் தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா வருமே ஒரு கர்வம். எல்லா வீட்டுக்கும் யாரும் நம்மளோட படிக்க வர போறதில்ல. எல்லாத்த விட எனக்கு எல்லாம் தெரியும். வீட்ல இருக்கவங்கள நான் எடுக்கிற முடிவு கரெக்ட்டா இருக்கு. ஏன் நான் சாஸ்திரம் படிக்கிறேன். தவறு. எந்த இடத்தில் எந்த ஞானம் யாரிடம் இருக்கிறதோ, அதை கேட்டு பெற்று வாழ்வதுதான் புத்திசாலித்தனம். எப்ப எனக்கு இந்த வேதாந்தம் படிக்கிறதுனால எல்லாம் தெரியுங்கிற ஒரு புத்திக்குள்ள வந்துட்டோமோ, அபிமானம். அதை நாசம் பண்ணிடணும்னா, எத படிக்கணும்? விபூதி யோகத்த இறைவன் அதிலிருந்து நீ விடுபடுங்கிறக்காக நீ கண்டிப்பா கர்வத்துக்குள்ள வருவ. அதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன பண்ணணும் சைடு? விபூதி யோகத்த நான் உனக்கு கொடுக்கிறேன். அடுத்தது அசூயா ராக்ஷனார்த்தம். யூசுவலாகவே பொறாமை. படிக்க வந்துட்டோம் அப்படின்னா 10 பேத்தோட தான் படிப்போம். 4 பேர் வந்து அவங்கள பார்த்து பொறாமை. கண்டிப்பா வரும். இதெல்லாம் வந்து எனக்குள்ள இல்லீங்க. நான் பிறக்கும்போதே மகானா பிறந்தேன்ல, யாரும் மாஃபியா லேடிக்கு பின்னால போயிட்டு நெனச்சுட்டு கூடாது. கண்டிப்பா வருங்கிறாரு. அதனால தான் இறைவன் குடுக்குறாரு. விபூதி யோகம் யாரு குடுத்தாரு? கிளாஸ்க்கு வராதவங்களுக்கா? கிடையாது. கிளாஸ்க்கு வந்தவங்களுக்கு தான் விபூதி யோகம் படிக்கணுங்கிறாரு. அத எங்கேயோ யாருக்காவது குடுத்துட்டு இருக்காருன்னு நெனைக்கக்கூடாது. எனக்கு. விபூதி யோகம் யாருக்கு? எப்படி புரியணும்? எனக்கு. ஏன் எனக்குள்ள என்னென்ன பிரச்சனை இருக்குது? பொறாமை. ஒருத்தர் நல்லா சேன் பண்றாங்க. ஒருத்தர் நல்லா ஆன்சர் பண்றாங்க. ஒருத்தர் இதுல ஷைன் பண்றாங்க. இல்ல குருஜிட்ட சொல்லுது குருகிட்ட நல்ல பேர் வாங்குறாங்க. இந்த மாரி எல்லாம் என்னென்னமோ வரும். பொறாமை. அது போகணும்னா விபூதி படிச்சாகணும். விபூதி யோகத்த புரிஞ்சுக்கணும். அடுத்தது மனோ விஷாலார்த்தம். 5வது பாயிண்ட் மனோ விஷால். ஏன் மனம் விஷால அடையும்? கேட்டீங்கன்னா, வகுப்புக்கு வர்றதுக்கு முன்னால அப்படியே ஒரு 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 தேவதையோட போய் ஒட்டி இருப்போம். எனக்கு பெருமாள் தான். போய் பெருமாள்ட்ட ஒட்டி வச்சிருப்போம். இல்லையே எனக்கு சிவன். நான் சிவன் கோயில், எனக்கு எனக்கு பக்தி, அங்க போய் நின்னா அப்படி இருப்பேன், நான் இப்படி இருப்பேன், நான் சிவபக்தன், சிவபக்தன்ங்கிறதுல ஒரு அது வந்து ஆக்சுவலா அப்படி சொல்லிட்டு இருக்கிறது பெருமை நெனச்சுட்டு இருக்கிறோம். அது வந்து போய் ஒரு இடத்துல போய் சுருக்கிக்கிறது நம்பள. சிவபெருமான மட்டும் வெளிப்படுறங்கும்போது நம்மள என்ன பண்ணிக்கிட்டோம்? மனதை சுருக்கிக் கொண்டு விட்டோம் ஒரு தேவதையிடம். அதே மாரி தான் பெருமாள், பக்தர்கள். பெருமாள், பெருமாள், பெருமாள். எங்களோட படிக்கும்போது நாங்க கோயிலுக்கு போது பார்த்தீங்கன்னா, 2 சிவன் கோயில் போயிட்டா, பெருமாள் பக்தர்கள் கூட வந்தாங்கன்னா, "என்னங்க இன்னைக்கு நம்ம பெருமாள் கோயில்ல ஒண்ணு கூட போல." அவங்களுக்காக என்ன பிளான் பண்ண வேண்டியிருக்குது? பெருமாள் கோயில் ஒண்ணு போயிட்டு வரணும். அப்பதான் அவங்களுக்கு திருப்தி. இல்லைன்னா, அந்த யாத்திரையே வேஸ்ட்டுன்றுவாங்க. அதே மாரி சிவபக்தர்கள் 2 பெருமாள் கோயில் போயிட்டு வீட்டுக்கு போலன்னா, சிவன் கோயிலுக்கு போகாம யாத்திரையா? எங்கெங்க மாட்டி வச்சிருக்கிறேன்னு பாருங்க. அதெல்லாம் எத காமிக்குது? ஒரு தங்க கூடு. ஏன்னா அது வழிபாடும்போது ஒரு தங்க கூட்ட கட்டி உள்ள உட்காந்துக்கிறது. மனம் அப்படித்தான் இருக்குது. அத என்ன பண்ணணும்? உடைச்சுக்கிட்டு விஷால புத்தி. இங்க இருக்கிற அனைத்து தேவர்களும் எந்த கோயில்ல எந்த சிவபெருமான் இருந்தாலும் அவர் ஒன்றே. நம்ம என்ன பண்றோம்? இந்த கோயிலுக்கு போனா அதிக பலன். இந்த கோயில் தாங்க இதுல சக்தி அதிகம். இந்த சிவனுக்கு அடங்கப்பா! இந்த சிவனுக்கு சக்தி அதிகம்ன்னு சொல்றத பக்தர்களே இறைவன என்ன பண்றாங்க? சிவன ஒரு இடத்துல
குறைவான சக்தி படைத்தவர் இறைவன் அந்த இடத்துல சிவன் சிவபக்தர்களை கூறதை நம்ம கேட்கிறோம். அது என்னது? அந்த புத்தியிலிருந்து வெளியில வரணும். புத்தி விஷாலா. இஷ்ட தேவதைகிட்ட போயி இது ஒரு பெரிய டிராபேக்குங்க. வேதாந்த அதாவது பக்தியில் அதிகமாக சென்றவர்களுக்கு வேதாந்தத்துக்குள்ள வந்தாங்கன்னா, பக்திக்குள்ள அதிகமா போனவங்களுக்கு இந்த பிரச்சனையே வராதுங்க. பக்தி மார்க்கத்துக்குள்ள அதிகமா போகாம, நேரா வேதாந்தத்துக்குள்ள வர்றாங்க பாருங்க, அவங்களுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. இந்த பக்திக்குள்ள அதிகமா போயிட்டு, ஆன்மீகத்துக்குள்ள நான் போயிட்டேன்னு நெனச்சுக்கிட்டு எப்ப பக்திகள் இருக்கும்போது என்ன நெனச்சுக்கிறது? ஆன்மீகத்துக்குள்ள நம்ம ரொம்ப ஐ ஆம் த கிரேட் நெனச்சுக்கிட்டு வர்றாங்க பாருங்க, அவங்களுக்கு பெரிய டிராபேக்கு அவங்க வச்சிருக்கிற தேவதா பக்தியா தான் இருக்கும். அத விட்டு உடைச்சுக்கிட்டு அவனால வெளியில வரவே முடியாது. இட் டேக்ஸ் லாங் இயர்ஸ். சம் ஸ்டூடண்ட்ஸ் நீட்ஸ் டீகேட்ஸ் டு கெட் அவுட் ஆஃப் இஷ்ட தேவதா ஏக்க பக்தியிலிருந்து விஸ்வரூப பக்திக்கு வர்றக்கு பெரிய பிரேக் என்னன்னு கேட்டீங்கன்னா, யார் யாரு நான் சிவபக்தன் சொன்னாங்களோ, கிளாஸ்க்கு வரக்கு முன்னால யார் யாரு இந்த விஷ்ணுவோட பக்தன்னு சொன்னாங்களோ, அவங்க கண்டிப்பா இந்த ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்காக என்ன படிக்கிறோம்? விபூதி யோக. அடுத்தது துவந்த்வ நிவிருத்தியர்த்தம். துவந்த்வ இது பார்த்தீங்கன்னா, வேதாந்தத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம தர்மத்தோட வாழ்ந்திருப்போம். இல்ல ஒரு 2 இடத்துல தர்மத்த விட்டுட்டு, இவ்வளவுதான் இப்படி இருந்தா தான் வாழ முடியும். நமக்குள்ள ஒரு பிலாசபி வச்சு வாழ்ந்திருப்போம். வகுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரியும், ஐய்யய்யோ! 100% தர்மத்துல வாழணும் எண்ணுகிற எண்ணமே எப்படி இருக்கணும்? தர்மத்துல ஏன்னா அங்க இறைவன் நம்மள பார்த்துட்டு இருக்கிறாரு என்ற எண்ணமே உருப்படியா இருக்கணும். தர்மத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாம தர்மத்த ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவோம். ஏன்னா புத்திக்கு அறிவு குடுத்ததுக்கு அப்புறம் புத்திமித்த சாரதி, புத்திக்கு வேணுங்கிற அறிவு குடுத்தனா புத்தி உங்கள எங்க இழுத்துட்டு போகும்? தர்மத்துக்கு இழுத்துட்டு போகும். இது ஃபர்ஸ்ட். ஆனா, நீங்க தர்மத்துல வாழ்றீங்கங்கும்போது, சுத்தி இருக்கிற அதர்மத்தை பார்க்கும் பொழுது மனம் ஏற்றுக்கொள்ளாது. கேனாட் அக்காமடேட் அதர்மி. அந்த நிலைக்கு கண்டிப்பா வரும். நான் தர்ம வாய் திறந்து பேசுறதெல்லாம் என்னது? அவங்க அப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்றாங்க, தப்பு பண்றாங்க, அவங்க தப்பு பண்றாங்க, இவங்க தப்பு பண்றாங்க. அப்படின்னு என்ன? நான் பெரிய தர்மி, பெருமை. அவங்கலாம் தப்பு பண்றாங்க, தப்பு பண்றாங்க. இவங்க அதர்மம் பண்றாங்க, அவங்க அதர்மம் பண்றாங்க. இந்த அதர்மம் சொசைட்டில நடக்குது. இந்த சோ என்ன வி கேனாட் அக்காமடேட் அதர்மின்னு ஒரு நிலை வரும். நான் தர்மத்தோட வாழ்றதுங்கிறது போயி, ஐ கேனாட் அக்காமடேட் அதர்மி. அப்ப என்ன பண்ணணும்? அதிலிருந்து மீண்டு வருவதற்காக துவந்த்வ நிவர்த்தியர்த்தம். அதாவது தர்மத்தையும் அதுக்கு அடுத்த நிலை என்ன? தர்மத்தையும், அதர்மத்தையும் கடந்த நிலை. முதல்ல அதர்மத்த விடுறது, தர்மத்த ஃபாலோ பண்றது, அதர்மத்த ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில், அதர்மமும் இறைவனே. அந்த அதர்மியும் யாருதான்? ஈஷாவாஸ்யம். வெரி டிஃபிகல்ட் திங். தர்மத்தோட வாழ்றவங்கள இறைவனா பார்க்கிறது ஈஸி. அதர்மமா பண்றவன இறைவனாக பார்க்க சொன்னா முடியாது. அந்த துவந்த்வ அதிலிருந்து விடுபடுவதற்காக அதர்மமும் என்னது? நல்லது, கெட்டது. மானம், அவமானம். 2மே இறைவன் என்று ஏற்றுக்கொள்வது அதற்காக அந்த மனப்பக்குவம் வர்றதற்காகத்தான் அல்டிமேட்டா இது வந்துங்க 2யும் ஏத்துக்கிறதுங்கிறது 2 டைப்ல இருக்கு சைக்காலஜி. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, தமோ குணத்துல இருக்கிறவங்க ஏத்துக்கிறது வேற. என்ன தெரியுங்களா? என்னமோ நடக்குது. நாம சாப்பிட்டோமா, நாம தூங்குனோமா, அது அத தமோ குணத்தில் வருகிற அக்காமடேஷன். அத பத்தி இங்க பேசல. சத்துவ குணத்தில் வருகிற அக்காமடேஷன். அறிவோடு ஏற்றுக்கொள்ளுதல். அறிவில்லாம ஏத்துக்கிறேன். யார் என்ன வேணாலும் நான் ஏத்துக்குவேங்க. நெறைய பேர் பேசும்போது நீங்க கேட்கலாம். யார் என்ன வேணாலும் நான் ஏத்துக்குவேன். யார் எக்கேடு அது என்ன தெரியுங்களா அர்த்தம்? யார் எக்கேடு போனா எனக்கு என்ன? எனக்கு வேணுங்கிறது கிடைச்சதா? என்ன அது நடந்தா என்ன? நான் பார்த்தேனா, நான் தூங்குறேனா, நான் டிவி பார்த்தேனா, நான் செல்போன் முடிஞ்சது வாழ்க்கை. அது வந்து தமோ குணத்தில் வருகிற அக்செப்டன்ஸ். அது அல்ல. சத்துவ குணத்தில் அறிவோடு ஏற்றுக்கொள்ளுதல். எதைய? அதர்மத்தையும். அப்ப என்ன தெரியணும்? நான் அதர்மத்தையும், அதர்மத்தையும் கடந்தவள். அந்த ஞானம் வருவதற்கு என்ன வரணும்? விபூதி விபூதி யோகத்துல அந்த டொல்லானம்னா மட்டும்தான் நம்மளால அந்த அதர்மத்தையும் ஏற்றுக்கொள்கிறார். நாம் அதர்மம் செய்ய மாட்டோம். அதர்மம் செய்கிறவர்களை அதர்மத்தை ஏற்றுக்கொள்கிற புத்தி வந்தா தாங்க அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா பேரு? மெச்சோர்டு மைண்ட். எப்ப நீங்க புலம்பிக்கிட்டே இருக்கிறீங்களோ, தட் ஷோஸ் யூ ஆர் yet to be matured அப்படின்னு அர்த்தம். வாயில புலம்பல் வருது அப்படின்னா, yet to be matured. அதுக்குதான் அந்த நிலையில இருக்கிறதுக்கு இப்ப என்ன குடுக்குறாரு? விபூதி யோகம். அடுத்தது
அத்வைத சித்தியர்த்தம். இது உங்களுக்கு சொல்லும்போது தெரியும். அத்வைத ஞானத்தில் பெறுவதற்காக விபூதி யோகம். ஏன்னா, நம்ம எப்பவுமே 3 ட்ரையாங்குலர் ஃபார்மேட்ல தான் இருப்போம். யாரு? ஃபர்ஸ்ட் நானு, அப்புறம் நான் வாழ்ற இந்த உலகம். அடுத்தது இந்த 2யும் படைச்ச ஈஸ்வரன். இந்த பிளவு இருக்கும் நமக்குள்ள. நான், இந்த உலகம், இதை படைத்த ஈஸ்வரன். இப்போ ஈஸ்வரன் தான் உலகம்னு முதல்ல புரியும். ஈஸ்வரன் தான் என் உடல்ங்கிறது புரியும். அப்ப என்ன போகும்? ஈஸ்வரன் மட்டும் தான் இங்க இருக்கிறார்ன்னு புரியும். அது புரிஞ்சா மட்டும் தான் பிரம்மம் மட்டும் பிரம்மைவ பவதி அப்படிங்கிறது புரியறதுக்கு முன்னால என்ன வரணும்? ஈஸ்வரனுக்கு உலகத்தில் இருக்கிற பேதம் முதல்ல நீங்கணும். விபூதி யோகத்தின் மூலியமாக நீங்கும். அடுத்து ஈஸ்வரனுக்கு என் உடலுக்கும் உள்ள பிளவு நீங்கணும். அதுக்கப்புறம் தான் ஈஸ்வரன் மட்டும்ங்கிறது புரியும். அதுக்கப்புறம் தான் பிரம்ம மட்டும். சோ அகங்காரம் இங்க நம்மளை விட்டு போவதற்கு விபூதி யோகம் படிக்கிறோம். Coming to the first sloka. Sri Bhagavan Uvacha Bhuya Eva Mahabaho Shrunu Me Paramam Vachaha Yattekam Priyamanaya Vakshyami Hida Kamyaya. Bhuya Eva. இந்த அத்தியாயம் எந்த டவுட்டோ கொஸ்டினோ அர்ஜுனன் கேட்கல. இறைவனே ஆரம்பிக்கிறார். எடுத்தன ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் இறைவனே ஆரம்பிக்கிறார். அது என்ன வேர்டு போடுறாரு? பூய ஏவா. மகாபாகோ எப்படி கூப்பிடுறாரு? மகாபாகோ செகண்ட் வேர்டு. பெரிய தோள்களை உடையவனே, பெரிய கைகளை உடையவனே. பூய ஏவா. பூயன மீண்டும். என்ன பண்றேன்? உனக்கு கூறுகிறேன் கேளு. சுனு கேளு. பூயக வக்ஷ்யாமி. அந்த வேர்டு சேர்த்து போட்டுக்கணும். பூயக மீண்டும் நான் வக்ஷ்யாமி. மீண்டும் நான் கூறுகிறேன். என்ன பண்ணணும்? சுனு கேளு. அப்படி அன்வயம் பண்ணீங்கன்னா கரெக்டா மீனிங் வரும். நானு பூயக ஏவ வக்ஷ்யாமி சுனு கேளு. யார கூப்பிடுறாரு? மகாபாகோ. மகாபாகோ பூயக ஏவ வக்ஷ்யாமி. திரும்பவும் நானு கூறுகிறேன். எத? மே பரமம் வச்சக சுனு. என்னுடைய மேலான வார்த்தைகளை. மே பரமம் வச்சக. என்னுடைய மே பரமம் மேலான வச்சக வார்த்தைகளை சுனு கேட்பாயாக. எத்து அகம். எத்துனா எதை, அகம்னா நான். எத்தேகம் எப்படி பிரிக்கிறது? எத்து அகம். எதை நான் கூறப்போகிறேனோ பக்ஷ்யாமி பிரியமானாய. ஏன் உனக்கு கூறுகிறேன்? எத்தேகம். எதை நான் உனக்கு கூறுறேன்னா ஏன் கூறுறேன்? பிரியமானாய. இவ்வளவு நேரம், இவ்வளவு அத்தியாயம், 9 அத்தியாயம் படிக்கிற வரைக்கும் நான் உங்ககிட்ட என்ன பார்த்தேன்? பிரியமானாய. என்னோட பேசுல ஒரு பிரியம், மகிழ்ந்து, நீ உள்ளம் மகிழ்ந்துள்ளதை நான் பார்த்தேன். அதற்காக பிரியமானாய, உள்ளம் மகிழ்ந்துள்ள உனக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஏன் நான் உனக்கு கூறுறேன்? திருப்பி கூறுறேன். ஏன் கூறுறேன்? பிரியமானாய. கிளாஸ் எடுக்கணும். இதத்தான் அடிக்கடி சொல்றது. கிருஷ்ணருக்கே இது தேவைப்பட்டிருக்கு. என்ன தேவைப்பட்டிருக்கு? ஸ்டூடெண்ட் பிரியம்னு என்னங்க? புரிந்ததனால் வருகிற பிரியம். சாப்பாடு கொடுத்ததுனால வந்த பிரியமா? ஞானத்தை கொடுக்கும் போது பிரியமானாய, நீ மகிழ்ந்துள்ளாய். அப்ப என்ன பண்ணணும்? வகுப்பு எடுக்கும்போது இந்த வகுப்பு எனக்கு புரியுதா புரியலையா அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்லிக் கொடுக்கிற குருவுக்கு நீங்க கன்வே பண்ணி ஆகும். அழுக்காம எல்லாம் எல்லாம் தெரியாத மாதிரி மியூட் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வெறும் என்ன தெரியுது? நித்திலம், சுமதி, அருணி, ஒரு கிருஷ்ணர் படம், குமுதா கே, எம் விஜி, இதெல்லாம் ரேவதி அவங்க போட்டோ இருக்குது. ஒரு அழகா போட்டோ சுடிதார போட்டு ஒரு போட்டோ போட்டுறீங்க. கிருஷ்ணருக்கே பிரியமானாய, நீ பிரியமானதுனாலதான் என்ன பண்ற? பூயக ஏவ பக்ஷ்யாமி. எப்படி கிளாஸ் எடுக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இப்ப நேர்ல உட்கார்ந்திருந்தா அது வேற. ஏன்னா அடிக்கடி நான் சொல்லுவேன். இப்ப நித்திலமெல்லாம் நான் சொன்னாலும் ஆன் பண்றது கிடையாது.
ஏன் என்னன்னாங்க அவங்களுக்கு தே டோன்ட் நோ த ப்ராப்ளம் ஆஃப் அ குரு. தே டேக் இட் ஃபார் கிராண்டட். என்ன எப்படி எடுத்துக்கிறாங்க? நீ நடத்து. நான் பாட்டுக்கு கேட்பேன். உன்னோட வேலை நடத்துறியா போயிட்டு, ஆன் பண்ணுன்னு சொல்லாத. இதுல என்ன பிரச்சனைங்கிற புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு என்ன ஆகல, இன்னும் புத்தி ஷார்ப்பன் ஆகல. சொல்றேன் பாருங்க. பிரியமானாய தான் சொல்லிக் குடுக்க முடியும். பூயக அது பாருங்க. திரும்பவும் நான் சொல்றேன். ஏன் சொல்லிக் குடுத்து இப்ப என்ன பண்றாரு? சொல்லிக் குடுத்து தான் திரும்ப சொல்லப் போறேன். புதுசா நான் சொல்லலின்ட்டாரு. அப்புறம் எனக்கு பூயகம்னு என்னங்க அர்த்தம்? சொல்லிக் குடுத்து தான் திரும்பவும் நான் சொல்லப் போறேன். புதுசா எதுவும் நான் சொல்லல. ஏன் சொல்றேன்? பிரியமானாய. ஸ்டூடண்ட்டுக்கு போய் ரீச் ஆகுதான்னு தெரிஞ்சா மட்டும் தான் குருனால எடுக்க முடியும். கிளாஸ் எடுக்க முடியும். நீங்க பாருங்க. அதுக்கு பின்னால சொல்லப் போறாரு. கிளாஸ் எடுக்கிறதுனால ஒரணாவுக்கு, குருவுக்கு பிரயோசனம் கிடையாது. 100% பெனிஃபிட் ஆகுற ஆள் யாரு? நித்திலம், ரேவதி தான். சரிங்களா? ஆனா நித்திலம் அண்ட் ரேவதி வில் நாட் ஓப்பன் த வீடியோ. நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா, த லூசர் இஸ் நித்திலம் அண்ட் ரேவதி. நாட் மீ. யார் யாரு அருமி? நெறைய பேர் மூடி வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. அவங்க பேர் எனக்கு படிச்சதுனால நான் சொல்றேன். என்னோட ஸ்க்ரீன்ல தெரிஞ்சவங்க பேர் சொல்றேன். இட் இஸ் நாட் லைக் தட். பிரியமானாய பூயகேவ வக்ஷ்யாமி. திரும்பவும் சொன்ன விஷயத்த நான் ஏன் திருப்பி சொல்றேன்? மனசுல பதியறக்கு என்ன சொல்லி ஆகணும்? புத்தி புரிஞ்சுக்கோ. ஒரு தடவ சொன்னேன்னா புத்தி புரிஞ்சுக்கோ. ஆனா மனம் புரியலாம், விட்டுருக்கலாம். வாய்ப்பு என்ன இருக்குது? ஏன்னா வரிசையா கட 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 கடன்னு எத்தன 9 அத்தியாயத்த 9 நாள்ல சொல்ட்டாரு. அவனுக்கு புரிஞ்சிருக்கலாம் 9 நாள் சொல்லல. ஒரே டைம்ல சொல்ட்டாரு. சோ என்ன பண்றாரு அவரு? எந்த இடத்த வந்து நீ நல்லா புடிச்சு திருப்பி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, பூயக ஏவ வக்ஷ்யாமி பிரியமானாய. இது பியூர் சைக்காலஜி தான் நான் சொல்றேன். அப்புறம் என்ன சொல்றாரு? பிரியமானாய ஹித காமியயா. அடுத்த வேர்டு. உன்னுடைய நன்மையின் பொருட்டு எனக்காக நான் அதத்தான் சொன்னேன் நான். கிளாஸ் எடுக்கிறதுனால குருவுக்கு நாளனாவுக்கு பிரயோசனம் கிடையாது. 100% பெனிஃபிட் ஆகுறது நித்திலமும் ரேவதியும் தான். சோ என்ன சொல்றாரு? கித காமியயா. உங்களுடைய நன்மையின் விருப்பத்தினா. உங்களுக்கு நன்மை வரணுங்கிறக்காக பூயக ஏவ வக்ஷ்யாமி. ஏன் திருப்பி திருப்பி அந்த வார்த்தைகள் ஸ்லோகத்தோட வார்த்தை போடுறேன்னா, அந்த வார்த்தைகள் அப்படியே பதியும். திருப்பி திருப்பி கேட்க. அதனால நானு திருப்பி சொல்றேன். பூயக ஏவ இப்ப 7வது அத்தியாயத்திலயும் 9வது அத்தியாயத்திலயும் நான் கொஞ்சம் கொஞ்சம் சொன்னேன். விபூதி யோகத்த முதல்லயே நான் சொல்லிட்டேன். ஆனா திருப்பி நான் அத சொல்றேன். சோ எப்படி பரமம் வச்சக. ஏங்க பரமம் வச்சக? பரபிரம்மத்தை பற்றிய விஷயத்தை பற்றி கூறுகிற வார்த்தைகளாக இருப்பதால் இந்த நான் சொல்லப்போற வார்த்தைகள் என்னது? பரமம் மேலான சொற்கள், வார்த்தைகள். பாத்தீங்கன்னா 1, 2, 3 ஸ்லோகத்துல மெயினா அவர் சொல்றது, நான் இந்த அத்தியாயத்துல என்ன சொல்லப் போறேங்கிறத பத்தி தான் சொல்றாரு. என்னங்கிறது என்ன சொல்றாருங்கிறது 4த் ஸ்லோகத்துல இருந்து தான் வரப்போகுது. அது வரைக்கும் இன்ட்ரோடக்ஷன் வச்சுக்கலாம். நான் என்ன சொல்றேன், எதுக்கு சொல்றேங்கிறத சொல்றாரு. இப்போ இதிலிருந்து நம்ம ஒரு வேல்யூ பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். என்ன வேல்யூ? சைக்காலஜி பாயிண்ட். இப்ப நாம ஒருத்தர்ட்ட பேசுறோம். அவர்கள் மகிழ்ச்சி நாம பேசிட்டு இருக்கும்போது, அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படவில்லை என்றால் பேசப்படாது. இந்த வகுப்ப கேட்கறக்கு நாங்க எங்களுக்கு உண்டான சட்டத்துல தான் உட்கார்ந்து நீங்க கேட்பனீங்கன்னா, உங்களுக்கு நான் என்ன பண்ணக்கூடாது? சொல்லிக் குடுக்க கூடாது. வேல்யூ பாயிண்ட். ஏன்னா உங்களுக்கு அதனால் மகிழ்ச்சி இருந்தது. இப்ப நம்ம ஒருத்தர் 2 பேர்ட்ட பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஏத்த மாரி இருக்கிறவங்க மகிழ்ச்சியாக ஏன்னா ஏன் மகிழ்ச்சி அடையறாங்க? ஏன் மகிழ்ச்சி அடையாத நிலை எப்படி உருவாகுது? நான் வாய திறந்துட்டு என்ன பண்ணுவோம்? 2 பேர் பேசுறோம்னு வச்சுக்கங்களேன். நான் என்னை பத்தி பேசணும்னு நான் ஆரம்பிப்பேன். ஏத்துமா நிக்கிறான் பாத்தீங்களா? அவரு என்ன சொல்லுவாரு? அவர பத்தி பேசறக்கு அவரு வாய் வாய் அப்சர்வர் விட பேசறக்கு அதிகமா துடிக்கும். இந்த சென்ஸ் ஆர்கன் கண்ட்ரோல் இல்லாதவங்களுக்கு பெரிய பிரச்சனை வாய் அடங்காது. ஒருத்தர் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, சொல்லி முடிக்கிற வரைக்கும் கேட்க முடியாது. அப்ப நீங்களும் 2 பேர் பேசிக்கிறாங்க. ஏ, பி. ஏவும் பேசிக்கிட்டே இருக்கணும். தன்னை பத்தி. அது பி போர் அடிக்குமா? அடிக்காதா? பி என்ன பண்றாரு? தன்னை பத்தி பேசுறாரு. போர் அடிக்குமா? அடிக்காதா? அப்படி ஒரு நிலை வந்தா, அந்த மாரி பேச்சுக்களை பேசக்கூடாது.
யூ ஷுட் நாட் டாக். நீ ஏன்னு கேட்டீங்கன்னா, இது ஏன் வேதாந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஏன் இந்த வேல்யூ ரொம்ப முக்கியம்னா, நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னோன்னயே, எதெல்லாம் மண்டைக்குள்ள போச்சோ, அதெல்லாம் வாயில வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, போயிரும். அதுக்காக தான் சொல்றேன். எது எது மண்டைக்குள்ள போச்சோ, அதுல எது வெளிய வந்துறக்கூடாது? வாய் வழியாக வந்துவிடக் கூடாது. ஸோ மெயின் வேல்யூ பாயிண்ட். புரியுதுங்களா? அதனால எப்போ நம்ம 2 நம்ம ஒரு வேல்யூ பாயிண்ட் என்ன பார்த்தோன்னா, நம்ம ஒருத்தர்ட்ட பேசுறோம் அப்டின்னா, நம்ம பேசுறதுல அவனுக்கு கவனம் இல்லாம நின்னுட்டு இருக்கிறாங்கங்கும்போது பேசக்கூடாது. நிறுத்திறணும். அவங்கள பேச விட்டு கொஞ்ச நேரம் கேட்டுட்டு வந்துரலாம். ஏன்னா கண்டிப்பா அவரு புராணம் பாடப் போறாரு. நீங்க உங்க புராணம். நான் வந்து இப்படி கத்துக்கிட்டேன், அப்படி கத்துக்கிட்டேன், நான் இப்படி பண்ணுனேன், அப்படி பண்ணேன். அவங்க பாட்டுக்கு நான் அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன்னா, நீங்க 2 சொல்ல, அவங்க 2 சொல்ல வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜி. அந்த மாரி தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுவது வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நாக்கை அடக்கினால் நாவும் அடங்கும். நாட் ஒன்லி சாப்பாடு, மெயின் பேச்சு. எவ்வளவு பேச்சு நீங்க குறைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு வேதாந்தத்தில் முன்னேற்றம் ஏற்படும். எந்த அளவுக்கு பேசுறீங்களோ, அந்த அளவுக்கு வேதாந்தத்தில் முன்னேற்றம் ஏற்படாது. இப்ப நான் 1 மணி நேரம் பேசுனா, அது வேற பேச்சு. அப்படி பேச வேண்டிய நேரத்துல என்ன ஆகணும்? பேசியும் தேவையில்லாத பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளணுங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்க போற வேல்யூ பாயிண்ட். சரி, இப்ப அடுத்த ஸ்லோகம். மெயின் பார்த்தீங்கன்னா, எதற்காக இறைவனுடைய பெருமையை நம்ம படிக்கிறோம்? அகங்காரம் குறைவதற்கு. எத்தனையோ பாயிண்ட் நீங்க எடுத்து போட்டாலும், கடைசியா ஒரே லைன்ல இந்த சாரமா சொல்லணும்னா, அகங்காரம் குறைவதற்காக. ஏன்னா, அதிலிருந்து விடுபடுறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதனால தான் இதுக்கு முன்னால 7வது அத்தியாயத்திலயும், 9வது அத்தியாயத்திலயும் விபூதிய சொன்னவரு, திருப்பி அதுக்குன்னு தனியா யோசனை பார்த்திருக்காரு. இதுகளுக்கெல்லாம் இது பத்தாது. திருப்பி என்ன பண்ணி ஆகணும் நம்ப? ஒரு அத்தியாயத்த குடுத்தா தான் இவங்க அகங்காரத்திலிருந்து விடுபடுவார்கள் என்று நினைத்து இறைவன் கொடுக்கிறார். அடுத்தது இன்னொரு பாயிண்ட். இறைவனுடைய மகிமையை இறைவனைத் தவிர வேறு யாருனாலும் கூறவும் முடியவே முடியாது. அப்படியே எடுத்துக்கலாம். இது ஒரு உத்தமமான ஒரு வாய்ப்பு. அவரால் மட்டுமே முடியும். இது ஒரு மேலான விஷயம். அடுத்தது. நமே விதுசுரகணாக பிரபவம் ச மகர்ஷயக அகமாதிர்ஹி தேவானாம் மகர்ஷீனாம் ச சர்வஷ்ட. இதுல என்ன சொல்றாருன்னா, சுராகணாக மீனிங் எழுதிக்கலாம். சுராகணாகனா தேவகணங்கள். அவங்களுக்குமே என்னைப் பற்றிய ஞானம் கிடையாதுன்ட்டார். நான் படைத்த தேவர்கள் தான். மனிதர்களை விட அதீத சக்தி படைத்தவர்கள் தான். ஆனாலும் அவங்களும் என்னுடைய திறமையை என்னுடைய என்ன சொல்றது? ஒரு பிரபவத்தை கூற முடியாது. என்னுடைய சக்தியை பற்றி கூறுவதோ, என்னைப் பற்றி கூறுவதோ அவர்களால் முடியாது. ஏன்? அப்பா கல்யாணத்த பத்தி பார்த்ததாக மகன் என்னைக்குமே கூற முடியாது. இது ஒரே பாயிண்ட் தாங்க. அப்பாவுக்கு கல்யாணம் நடந்தது. எப்படி நடந்ததுன்னு பையனால கூற முடியுமா? முடியாது. அத மட்டும் வச்சுக்கங்க. ஏன் இறைவனைப் பற்றி எந்த ஒரு மனிதனும் முழுமையாக கூற முடியாதுன்னா, அப்பா கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு மகனால் விவரிக்க யாராவது கேட்டு அத சொல்லிட்டு இருக்கலாம். கண் கண்டு பார்த்ததாக அவனால் எப்படி கூற முடியாதோ, அதைப்போல் தேவர்களும் யாரு? சுரகணாகா. தேவகணங்கள் யார் யாரு? இந்திரன், பிரம்மாஜி அவங்களாலே என்ன பண்ண முடியாது? யம தர்மரா யார வேணா எடுத்துக்கங்க. சிவன், முருகர், விநாயகர் இவங்க எல்லாமே எல்லாமே கணங்கள். சுரகணாகா மே என்னுடைய பிரபவம். பிரபவம்னா பெருமைன்னு அர்த்தம். அது 2 வருங்க. பெருமை பிளஸ் சக்தி. அது 2ம் சேர்ந்ததுக்கு பேரு தான் பிரபவம்ங்கிற வேர்ட் கொண்டு வரும். பிரபவம் மீன்ஸ் அவருடைய பெருமை, அப்புறம் அவருடைய சக்தி. இப்ப அவருடைய சக்தின்னு என்ன? சிருஷ்டி, ஸ்திதி, லயம் எல்லாம் அவருடைய சக்தி. பிரபவம்னு என்னது? அவருடைய அனுகிரகம். அவருடைய பெருமை என்னது? அவருடைய அனுகிரகம், கர்மப்பல தாத்தாவாக இருக்கிறது. இதெல்லாம் பெருமை. சக்தி என்பது சிருஷ்டி, ஸ்திதி, லய். இதர் பெருமை பிளஸ் சக்தி தான் சான்ஸ்கிரிட் என்ன சொல்லுவோம்? பிரபவம்னு சொல்லுவோம். யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி வேர்ட் பெர்ஃபெக்ட்லி. பிரபவம். என்னுடைய பெருமையையும் சக்தியையும் ந விதுகு அறிய மாட்டார்கள். யாரு? தேவகணங்களே, இந்திரனே, பிரம்மாஜியே. அப்ப மனிதர்கள் நாம் எவ்வாத்திரம் புரிஞ்சுக்கணும். மகர்ஷய அடுத்தவர் வர்றார். ரிஷிகள், மகரிஷிகள் அவங்களும் கூட என்னை அறிய மாட்டார்கள். இது என்னங்க புரியாத மாரி இருக்கே.
நமக்கு என்ன தெரியும்? வேதத்த கொடுத்தது ரிஷின்னு தெரியும். அவங்க மனதில் ஸ்புரித்ததை அவர்கள் வேதமாக குடுத்தார்கள். எதையும் அவங்க தம் மனதிலிருந்து தோன்றினதில்ல. தனக்கு கேட்ட சப்தமோ அல்லது மனதில் ஸ்புரித்த விஷயத்தை இவங்க என்ன பண்ணிட்டாங்க? எழுதிட்டாங்க. இப்ப யாக்ஞவல்க்ய ரிஷி, த மெயின் கான்ட்ரிபியூட்டர் எஜுர் வேதம். அவரு நெறைய விஷயம் அங்க நெறைய வேதத்த வந்து அவர் குடுத்திருக்கார். குடுத்திருக்கார் அப்டின்னா 2 விஷயம். இப்ப மகாபாரதத்த நான் சொல்றேன், நீ எழுதுனாரு விநாயகர. அப்ப என்ன சொன்னாரு வியாசரு? நான் சொல்றதையெல்லாம் புரிஞ்சு எழுதணும்னாரு. அதேதான். இப்ப ரிஷிகள் ரிசீவ் பண்ணாங்கன்னா, வ வ சப்தத்த ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. அர்த்தம் தெரிஞ்சுதா, தெரியாதா நமக்கு தெரியாது. புரியுதுங்களா? ரிஷிகள் 2 நிலையில இருக்கலாம். கேட்டது எழுதி வச்சோம். அதத்தான் வியாசரும் விநாயகரோட கருத்து அதான் சொல்லுது. வியாசர் சொல்றாரு. அவர் என்ன சொன்னாரு? நான் சொன்னத நான் ஸ்பீடா எழுதுவேன். என்னோட ஸ்பீடுக்கு நீ சொல்ல முடியுமான்னாரு விநாயகர். ஒரு இத உடைச்சு வச்சு உட்கார்ந்துட்டாரு ரெடியா. என்னோட ஸ்பீடுக்கு நீ சொல்லுவியான்னாரு. வியாசர் என்ன சொன்னாரு? அதெல்லாம் நான் சொல்லுவேன். நீ புரிஞ்சு எழுதணும்னாரு. சோ காதுல கேட்டு மனசில் ஸ்புரித்ததை எழுதி வைத்தல் என்பது வேறு. அதனுடைய கருத்தை உள்வாங்குவது என்பது வேறு. அதனால தான் என்ன சொல்றாரு? ரிஷிகளும் கூட மீனியம் தெரியுங்கிற அவசியம் கிடையாது அவங்களுக்குன்ட்டாரு. ரிஷிகளுக்கு அத குடுத்திருந்தாலுமே, மீனிங் தெரியுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி புரிஞ்சுக்கணும். சோ மகரிஷிகளும் கூட கி அவங்களுக்கு என்ன? ஏனெனில் சுரகணாகாவுக்கும் தெரியாது, மகர்ஷிகளுக்கும் என்னுடைய சொரூப இந்த என்னுடைய விபூதி தெரியாது. என்னுடைய விபூதின்னு சொல்லவரு பிரபவம் என்னுடைய பெருமையை, என்னுடைய சக்தியை தேவகணங்களும், ரிஷிகளும் அறிய வாய்ப்பில்லை. ஏன்னா, அது காரணம் சொல்றாரு. ஏனெனில், அகம் தேவானாம் மகர்ஷீனாம் அதான் சொன்னேன். தேவானாம் தேவர்கள் இந்திரன், சந்திரன், சூரியன் எல்லா தேவர்களும். தேவானாம் தேவர்களுக்கும் நான் யாரு? அகம். மகர்ஷீனா மகரிஷிகளுக்கும் நான் என்னது? சர்வசக எல்லா விதத்திலும் ஆதிகி காரணம். அந்த தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் நான் காரணமாக இருப்பதால் என்னை அவர்கள் முழுமையாக பிரபவத்தை என்னுடைய பெருமையை சக்தியை அவர்களால் முழுமையாக அறிய முடியாது. அவர்களாலேயே முடியாதுங்க போது ஒரு 4 வேதாந்த உபனிஷத் படிச்சனோன்ன அவருடைய ஈஸ்வரனுடைய நெட்வொர்க் நம்ம எப்படி கொஸ்டின் பண்றோம்? அது ஏன் அப்படி நடந்தது? இது ஏன் அப்படி நடந்தது? அது நமக்கு நல்லா மை பிசினஸ். அது நீங்க உள்ள போய் வெளியில வர முடியாது. உங்களுக்கு சக்திக்கு ய அவர்களுடைய சக்திக்கே அப்பாற்பட்டது. யாரு? மகரிஷிகள், கணங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம் ஈஸ்வரன் போது, நாம அது அடிக்கடி சொல்ல ஈஸ்வரா நெட்வொர்க் குள்ள போகாதீங்க. அத அதிகமா திங்க் பண்ணாதீங்க. அடிக்கடி சொல்லணும்னா இதுதான். அதிகமா அத பத்தி கணக்கு போட்டுட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் நம்மனால முடியாது. அது போய் இப்படி இருக்குமா? அப்படி இருக்குமா? அதனால நான் இப்படி ஆனனா? இதனால இப்படி ஆனனா? அதனால அவங்க அப்படி ஆனாங்களா? அதனால இவங்க இப்படி ஆனாங்களா? ஐய்யய்யய்யய்யோ! அது ஈஸ்வரா நெட்வொர்க். தேவரிஷிகளுக்கும் எட்டாத விஷயம். ஏன ஒரே ஒண்ணு சொல்றாரு. நான் அவங்களுக்கு காரணம். அதான் ஒரே எக்ஸாம்பிள் சொன்னேன். என்ன ஒரே வேர்ட் ஏன் அவங்கனால தெரியாது அவங்களுக்கு? அவங்களுக்கு காரணம் சர்வசக எல்லா விதத்திலும் காரணம் நான். அதனால அவங்களுக்கு அதான் சொன்னேன். அப்பா கல்யாணத்த மகனால் பார்க்க முடியாது. மகனுக்கு காரணம் யாரு? தந்தையா? அவரைப் பற்றிய கல்யாணத்தை எப்படி சொல்லுவான்? அது ஈஸியான எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கிறக்காக. சோ மகர்ஷயக நாவிதுகு அகம் ஆதிர்கி தேவான மகர்ஷீனாம் சர்வசக நான் ஒரு காரணம். நீங்க ஜோதிஷத்துல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த ஜோதிஷம்ங்கிற புக்ல ஃபர்ஸ்ட்டு என்ன தெரியுங்களா சூத்திரம் எழுதியிருக்கும்? யாரும் தமிழாக்க சொல்றேன். யாரும் எதையும் பூர்ணமாக ஃபோர்காஸ்ட் செய்ய முடியாது. ஃபர்ஸ்ட்டு ஜோசியத்த புக் எடுத்து வேணா போய் பாருங்க. அந்த ஸ்லோகத்துக்கு சான்ஸ்கிரிட்ல இருக்கும். பார்த்துட்டு தெரியலன்னா கூப்பிடுங்க மீன் சொல். யாரும் எப்பேர்ப்பட்ட ஜோசிகாரனா இருந்தாலும், யாரும்னு என்ன அர்த்தங்க? இந்த புக்கயே கரைச்சு குடிச்சாலும் சரி. எத பத்தியும் பையன் கல்யாணம், புள்ள கல்யாணம், சொத்து வருமா, பணம் வருமா, கேஸ் ஜெயிப்பானா, கேஸ் தோத்து போவானா, ஜெயிப்பானா, அது நாளைக்கு என்ன நடக்குமா? எதையும் பூரணமாக ஆனா நாம எப்படி நம்புறோம் ஜோசிகாரன? பூரணமா நம்புறோம்.
அதுதான் பிரச்சனையே. பூரணமாக அவங்க ஃபோர்காஸ்ட் தானே பண்றாங்க. இது இப்படி நடக்கும், அப்படி ஃபோர்காஸ்ட் செய்ய முடியாது. புரியுதுங்களா? அப்படி அது ஏன்னா எல்லாரும் நம்புறது அதற்காக நான் சொல்றேன். யாருனாலயும் ஈஸ்வரனை பற்றி அப்படிப்பட்ட ஜோசிகாரனா இருந்தாலும், ஈஸ்வரனை பற்றிய ஞானம் ரிஷிகளுமே தேவகணங்களுக்கே தெரியாத போது, இந்த ஜோசிகாரனுக்கு தெரியுமாங்க நம்மளுடைய பிராரப்தம் என்னன்னு? அதனால டோன்ட் டிபெண்ட் அப்பான் ஜோசியம் ஃபார் 100%. அது அது பூரணமான அறிவை உங்களுக்கு ஜோசியமே சொல்லுது, என்னால பூரணமான அறிவை கொடுக்க முடியாது. ஏன்னா, அதுக்கு நடுவுல யாரு வர்றா? ஈஸ்வரன் ஒரு கேரக்டர் வருது. அது நெனச்சா எத வேணா எப்படி வேணாலும் மாத்தும். அத நடுவுல வச்சுக்கிட்டு எப்படிங்க ஃபோர்காஸ்ட் பண்றது? ஜோசியத்துக்கும், உங்களோட நிகழ்வுகளுக்கும் நடுவுல பிரிங்கிங் ஈஸ்வரா வராரா? அவர வச்சுக்கிட்டு எப்படிங்க ஜோசியம் இப்படி அவர பைபாஸ் பண்ணியாங்க அவரு சொல்றதெல்லாம் இப்படி நடக்க போகுது? எதையும் விதியையும் மதியால் வெல்லலாம். அதான் அடிக்கடி நேத்து கூட ஒரு ஸ்டூடண்ட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன். வாழ்க்கையில் வெற்றி பெறணும், வேணுங்கிறது கிடைக்கணுங்கிறது ஆசைப்படுறதுல தப்பு கிடையாது. ஆனா, கோயில்ல போய் இப்படி கையெடுத்து கும்பிடுறது மட்டும் பிரேயர் ஆகாது. வேதிக் லாங்குவேஜில் 2 things are the prayer by which you can get what you ask, what you need, what you wish. நீங்க ஆசைப்படுறது நடக்கணும்னா, வேணுங்கிறது கிடைக்கணும்னா, எந்த காலத்தில் எது நடைபெறணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, குடும்பம் ஆரோக்கியமா இருக்கணும், பிரச்சனைகள் இருந்து தப்பிச்சு குடும்பம் நிம்மதியா வாழணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதுக்கு முன்னால 2 வேதிக் லாங்குவேஜ்ல இறைவன் சொன்னது 2. 1 முறைப்படி வாழ்கிறாயா? முறைப்படி வாழ்தல்னா என்னங்க? இறைவன் கொடுத்த பஞ்சமகா யக்ஞங்கள் முறைப்படி வாழ்தல். ஆசிரம தர்மம், வர்ண தர்மம், இறைப்படி வாழ்றியா? ஃபர்ஸ்ட் அது. அதுக்கு அடுத்ததுதான். எது எல்லாம் வேணுங்கிறது வாழ்க்கையில கிடைக்குது. அர்த்த, காம, தர்ம, மோக்ஷ எது வேணா எடுத்து புருஷார்த்தத்தை நீ பெறணும். பணம் வேணும், செக்யூரிட்டி வேணும். எது வேணா எடுத்துக்க. அர்த்த, காம, தர்ம. இந்த புருஷார்த்தத்தை பெறுவதற்கு மோட்சத்தை விட்டுருங்க. இந்த 3 பெருஷார்த்தத்தையும் நான் பெறணும் அப்படின்னு நீங்க ஜஸ்ட் கையெடுத்து கும்பிடுறதுனால எதுவும் மாறப்போவது கிடையாது. ஈஸியா 2 மினிட்ஸ் நூடுல்ஸ்ல வேணுங்கிறத பெற்றுக்கலாம்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அதுக்கு முன்னால 2 பாயிண்ட் விஷயங்கள் இருக்கு. வேதம் சொல்றது, இறைவன் சொல்றது, முறைப்படி வாழ்றையா? சத்தோ குணவோ பவ. வாழ்றமா? அங்கிருந்து ஆரம்பிங்க. முறைப்படின்னு என்னங்க? சத்துவ குணத்துல வாழணும், தர்மத்துக்கு உட்பட்டு வாழணும், வர்ணாசிரமத்தை செய்யணும், வர்ண தர்மத்தை ஃபாலோ பண்ணணும், ஆசிரம தர்மத்தை ஃபாலோ பண்ணணும், வேதம் படிக்கணுங்கிறது என்னது? முறைப்படி வாழ்தல். வி ஆர் நார்மல். வெளியில காசுக்கு வராங்க யாரு? அப்நார்மல் பீப்புள். இதெல்லாம் பண்ணுனியா? இது 50% தான். 2வது வேதத்தில் அதை பெறுவதற்கு என்ன கர்மம் சொல்லப்பட்டிருக்கோ? செல்வம் வேணுமா? ஸ்ரீ சுக்தம், பாராயணம், ஹோமம், ரிலவென்ட் கர்மா இஸ் நீடட். ரிலவென்ட் கர்மா. பையன் இல்லையா? புத்திர காமேஷ்டி ஹோமம். மனதுல சுந்தரகாண்டம் அது கொடுக்கிற பலன் என்னன்னு நமக்கு அது பின்னால போட்டுருப்பா. பலசுத்தியில பாத்தீங்கன்னா, அந்த இது படிச்சீங்கன்னா என்னன்னுங்கிறது அந்த பலசுத்தியில இருக்கும். அந்த ரிலவென்ட்டா அதை படிக்கணும். அந்த குறிப்பிட்ட காலத்தில், நேரத்தில் அது எந்த இடத்துல உட்கார்ந்து படிச்சா அதீத பலனை தருமோ, அங்க உட்கார்ந்து படிக்க தெரியும். நான் வீட்ல படிச்சுட்டேங்க. நான் பிரத்யேகர கோயிலுக்கு வரலைங்க. நான் இங்கேயே உட்கார்ந்து பவமான சுத்த படிச்சுட்டேங்க. ஏன் கோயிலுக்கு வர சொல்றோம்? ரிலவென்ட். அத அங்க உட்கார்ந்து படிச்சோம்னா 2 பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ, அது உங்களுக்கு தெரிந்ததை விட ஈஸ்வரனுக்கு எந்த காலத்தில் இவர்களுக்கு எதை கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்பது ஈஸ்வரனுக்கு தெரியும். அதிலும் நம்பிக்கை கிடையாது. நீங்க வேண்டறதுனாலதான் அவர் கொடுக்கணுங்கிறதே கிடையாது. இது 2யும் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன். முறைப்படி வாழ்தல், முறைப்படி கர்மத்தை செய்தல் செஞ்சுட்டீங்கன்னா, இறைவன் எங்க என்ன பண்றீங்க நீங்க இன்டைரக்டா? இறைவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொண்டு குடுத்துறீங்க. எது? நான் என் குடும்பங்கிற பொறுப்ப அவர்கிட்ட கொண்டு குடுத்துறீங்க. இறைவா, என் குடும்பம், என்னுடைய நான், என்னுடைய குடும்பம், என்னுடைய ஊர், சமுதாயம், இந்தியா, பாரதம், உலகம் பொறுப்பு உங்கட்ட வச்சுட்டேன். அவர் என் குடும்பத்தை பார்த்துக் கொள்வதை விட நான் பாத்துக்கிறேங்கிறதுனாலதான் எங்க வர்றதில்லைங்க. முறைப்படி வாழ்தலுக்கு நம்ம வர்றதில்ல. முறைப்படி கர்மத்துக்கு ஏன் வர்றதில்ல? அகங்காரம். அகங்காரம். நான் பண்ணிருவேன். எனக்கு தெரியும். நான் அப்படி, நான் இப்படி. எனக்கு இந்த சக்தி இருக்கு, அந்த சக்தி இருக்கு. இந்த ஒரு அல்ப சக்தி வச்சுக்கிட்டு இந்த மாஃபியா லேடி என்னென்ன உங்களை திங்க் பண்ண வைக்கிறா?
நான் பார்த்தனா என் பிள்ளை படிக்க வச்சலாம், நான் பார்த்தனா என் குடும்பத்தை பார்த்து நான் எல்லாம் என்னது அகங்காரம். முயற்சி செய்யணும், உழைக்கணும். அதுல டவுட்டே கிடையாது. எது வேணுமோ அதற்குண்டான உழைப்பு குடுக்கணும். ஆனா இத 2யும் பண்ணிட்டு உழைக்கணும். முறையாக வாழ்தல், முறையான கர்மத்த பண்ணிட்டு உழைக்கணும். வேலைக்கு போறீங்க, பணம். அப்பதான் அது என்ன பண்ணும்? சரியான முயற்சி. நமக்கு அது கரெக்ட்டான பாதையில நம்மள கூட்டிட்டு போகும். இதத்தான் அவரு இங்கேயும் சொல்றாரு. ஏன்னா, இறைவனைப் பற்றிய இதுதான் இறைவனைப் பற்றிய இது வந்துங்க இது வந்து தேவர்கள் இறைவனைப் பற்றிய சொரூப ஞானம்ங்கிறது இங்க இருப்பது அனைத்தும் இறைவனைத் தவிர்த்து வேற இல்ல. இப்ப நான் சொன்னது சைடு நோட்டு. ஏன்னா, இறைவனைப் பற்றி முழுமையாக நம்மனால அறிய முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? அவர் என்ன சொன்னாரோ, அத பொட்டாட்ட செஞ்சுகிட்டு, எதையும் கோயில்ல போய் நன்றி. அப்ப கோயிலுக்கே போகலாம். போங்க. நன்றி. யார் தேவதைகள் தானே குடுத்துட்டு இருக்குது எல்லாம். இனி ஈஸ்வரனை நோக்கி எல்லாம் பண்ணீங்கனாலும் குடுக்குறது யாரு? முருகரோ, விநாயகரோ, உங்க இஷ்ட தேவிக்கு யார வேணா எந்த தேவதை வணங்கினாலும் எல்லா தேவதைக்கும் போப்போது. சோ நன்றி மட்டும் தான் கோயிலுக்கு போய் சொல்றக்காகத்தான் கோயில். அங்க போய் பெக்கிங்க்கு அல்ல. பெக்கிங்கே தேவையில்ல. இத 2யும் பண்ணிட்டீங்கன்னா, தேர் இஸ் நோ நீட் ஃபார் ஆஸ்க். ஆஸ்க் மீன்ஸ் பெக். இத குடு, அத குடு. என் கணவருடைய வீட்டுக்கு என் கணவருடைய ஆரோக்கியத்துக்கு கூட நான் வேண்ட தேவையில்லையான்னு ஒரு கேள்வி வருது. என் கணவருடைய ஆரோக்கியத்திற்காக கூட நான் வேண்டக்கூடாதா? வேண்டுங்க. யூ ஆர் இன் காம பக்தி. காம பக்தி. நான் இறைவன் எங்க சொல்றாரு? நிஷ்காம பக்திக்கு வா. அந்த நிஷ்காம பக்திக்கு வந்துட்டீங்கன்னா, இறைவனுடைய ஆரோக்கியத்த நீங்க எந்த அளவுக்கு ஆரோக்கியம் கேட்கிறீங்களோ, அதை விட அதிகமான ஆரோக்கியத்தை குடுக்கக்கூடிய சக்தி படைத்தவன் இறைவன். பொறுப்பு அவங்கிட்ட குடுங்க. நான் வேண்டேன் என் வீட்டுக்காரருக்காக நான் வேண்டேன், நான் வேண்டேன். நான் வேண்டாம போயிட்டு அவரு ரொம்ப மோசம். ஏங்க நீங்க வேண்டலின்னா அவர் என்ன? அ நீங்க வேண்டறதுனால அவர் என்ன? அதெல்லாம் கிடையாது. பியூர் மாஃபியா இஸ் டான்சிங் இன்சைட் யூ. அந்த அகங்காரத்துல தான் அந்த வாயில வருது அந்த வார்த்தை. என் வீட்டுக்காரர கூட நான் வேண்டக்கூடாதா? வேண்டு. ஆனா ஒண்ணு தெரியல உனக்கு. என்னை விட என் வீட்டுக்காரருடைய ஆரோக்கியத்தை அது எங்க சீரழியும்? எங்க வந்து அதுக்கு ஒரு ஆரோக்கியத்துக்கு ஒரு கேடு வரும்? அதை எப்படி அவரிடம் அவரை எப்படி காப்பாற்றுவது என்பது எனக்கு தெரிந்ததை விட இறைவனுக்கு அதிகம் தெரியும். அவருதான் அதை காப்பாற்றுவதற்குண்டான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க முடியும். ஏன்னா அதிலிருந்து காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிற சக்தி எனக்கு இல்ல. ஆனா யாராவது ஏத்துக்கிறோமா? நான் வேண்டுனேன், நான் பண்ணுனேன், நான் சக்காம பக்தி. தப்பில்ல. சக்காமத்திலிருந்து இப்ப புரிஞ்சுக்குங்க. ஒருத்தர் சக்காமத்திலிருந்து நிஷ்காமத்துக்கு வந்திருக்காருன்னா, அவருடைய அருமை பெருமைகள பாருங்க. நாம இவ்வளவு போராடிட்டு இருக்கிறோமே, அதனாலதான் அவங்கள என்னன்னு வழிபடுறோம்? மகான்களாக வழிபடுகிறோம். நம்பனால எங்கிருந்து விடுபட முடியல. அதுல அவங்க அப்படியே தே ஆர் என்ன சொல்றது? தே ஆர் ஃப்ளையிங் இன் இட். தட் இஸ் கிரேட். அதனாலதான் அவங்க பாதம் தொட்டு, ஐயோ! இந்த நிஷ்காம பக்தி எனக்கு கொண்டாந்து நிஷ்காம பக்தி என்னங்க? ஞானத்துல வந்து நிமிக்கும் அது. அந்தக்கரண சுத்தி, சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், ஞானம், ஞான நிஷ்டைக்கு ஒருத்தர் போயிட்டாருன்னா, புரியுதுங்களா உங்க ஆள் ஏன் விழுந்து விழுகுறேன்னு? இட் இஸ் நாட் அட் ஆல் ஈஸி. ஏன்னா முயற்சி பண்றவனுக்கு தான் தெரியும். அது எவ்வளவு கஷ்டம். புரியுதுங்களா? கமிங் டூ த சப்ஜெக்ட். ஏன்னா இது சொல்லணும்னு நேத்தே நெனச்சேன். அவங்க கேட்டதுனால ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அப்போ இதுதான் இது இவ்வளவுதான். அவங்களுக்கு உண்டான விளக்கத்த நானு பொதுவா எல்லாத்துக்கும் குடுக்கணும்னு நெனச்சேன். நான் குடுத்துட்டேன் இன்னைக்கு கிளாஸ்ல. அவ்வளவு. சோ இறைவனுடைய மகிமையை அவரை தவிர வேற யாருனாலயும் கூற முடியாது. இப்ப எல்லா வேர்டும் மீனிங் எழுதிட்டோமா? நமே விதுகு சுரகணாகா. சுரகணங்களுக்கு பிரபவம் மகர்ஷே. என்னுடைய பிரபவத்தை பற்றி சுரகணங்களுக்கும் தெரியாது. மகர்ஷிகளுக்கும் தெரியாது. மகர்ஷீனாம் சர்வ அகம் மகர்ஷயக ஹி ஏனெனில் அகம் தேவானாம் மகர்ஷீனாம் சர்வசக ஆதிகி. இந்த தேவர்களுக்கும் மகர்ஷிகளுக்கும் நான் தான் என்னது? முதலுக்கான காரணம். அதனால அவர்கள் என்னை பற்றி அறிய முடியாது. 3வது ஸ்லோகம். யோ மாம ஜமனாதிம் ச வேத்தி லோக்க மகேஸ்வரம். முக்கியமான வேர்டு, பெட் வேர்டு பாரு கிருஷ்ணா. லோக்க மகேஸ்வரம். அசம்மூடஸ்தமத்யேஷு சர்வ பாப்பை பிரமுச்சியதே. ஃபர்ஸ்ட் லைன்ல பாத்தீங்கன்னா 10th சாப்டருடைய சாரத்தை ஒரே லைன். செகண்ட் லைன்ல பாத்தீங்கன்னா அந்த ஞானத்தினுடைய பலன், ஈஸ்வர ஞானம் அதனுடைய பலன் என்னங்கிறத செகண்ட் லைன்ல கொடுத்துட்டாரு.
என்ன சொல்றாரு? பகவானுடைய சொரூபம் லோக மகேஸ்வரர். அதாவது 10th சாப்டர்ல நிர்குண பிரம்மம், சகுண பிரம்மம். 2யும் பற்றிய விளக்கம் வருது. மீனிங் எழுதிக்கலாம். யக எவன், மாம் என்னை, எப்படி என்ன தெரிஞ்சுக்கணும்? அஜம். புல்லாங்குழ கையில வச்சுட்டு இருக்காரு, டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அப்படி அல்ல. எப்படி தெரியும் என்னைய? கிருஷ்ணன்னா என்ன தெரியணும்? அஜம். நான் பிறப்பற்றவனாக தெரிஞ்சுக்கணும். என்னை விநாயகராக, முருகராக அல்ல, பிறப்பற்றவனாக. நிர்குண பிரம்மமா? அனாதிம். எனக்குன்னு ஒரு காரணமற்ற. எனக்கு என்ன கிடையாது. இப்ப நான் வந்திருக்கேன்னா அம்மா, அப்பா காரணம். அவங்களுக்கு அவங்க அம்மா, அப்பா காரணம். இந்த மாரி எனக்கு ஒரு காரணமற்றது அனாதி. அதனால குழந்தைங்க அம்மா, அப்பா இல்லாத குழந்தைகளுக்கு என்ன சொல்றோம்? அனாதின்னு சொல்றோம். ஏன் அங்க என்ன கிடையாது? காரணம் கிடையாது. இருந்திருக்காங்க பாவம். இப்ப இல்ல. அதனால அனாதிங்கிற பேரு அந்த குழந்தைகளுக்கு சொல்லுவோம். காரணமற்றவன். என்னை எப்படி தெரிஞ்சுக்கணும்? விநாயகராகவோ, முருகராகவோ, டான்ஸ் ஆடுறவராகவோ, அருள் புரியறாவோ இல்ல. பிறப்பற்றவனாக, காரணமற்றவனாக, அடுத்த வேர்டு லோக மகேஸ்வரம். உலகுக்கு ஈஸ்வரனாக. படைக்கப்பட்ட அனைத்து 7 அப் 7 டவுன் எல்லாத்துக்கும் ஈஸ்வரன். ஆளும் தன்மை படைத்தவனாக. எப்படி? கர்மப்பல தாத்தாவாக நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி ஈஸ்வரனாகவும் வேத்தி அறிகிறானோ. எப்படி என்னை அறியணும்? பிறப்பற்றவனாக, எனக்கு காரணம் இல்லைங்கிறதாகவும். இதெல்லாம் எங்க போய் படிச்சாதான் தெரியும்? உபனிஷத் படிச்சாதான் அதெல்லாம் தெரிய போகுது. இல்லைன்னா அவர் பிறப்பற்றவன் எப்படி கண்டுபிடிக்கிறது? நிமித்த காரணம், உபாதான காரணமாகவும் அவர் இருக்கிறார். அவருக்கு காரணம் இல்ல, அனாதியா உலகை ஆழ்கின்ற கர்மப்பல தாத்தாவாகவும் எவன் அறிகிறானோ, கிருஷ்ணர் சொல்றாரு, என்னை கிருஷ்ணனை இவ்வாறு எவன் அறிகிறானோ அவன் சக மத்தியேஷு. இது ஃபர்ஸ்ட் லைன். செகண்ட் லைன்ல சக மத்தியேஷு மனிதர்களுள் அசம்மூடக மதிமயக்கமற்றவன். கிருஷ்ணரை பார்த்தோன்ன அவருடைய நிர்குண பிரம்மத்துல கிருஷ்ணருடைய சொரூபம் நிர்குண பிரம்மம்னு எவன் தெரிஞ்சுக்கிறானோ, தன்னுடைய சொரூபமும் நிர்குண பிரம்மம் எவன் தெரிஞ்சுக்கிறானோ, பிரம்மஸ்வரூபத்தில் எனக்கும் கிருஷ்ணருக்கும் வேறுபாடு இல்லைன்னு எவன் தெரிஞ்சுக்கிறானோ, பிறப்பற்றவனாக, அந்த சொரூபத்துக்கு பிறப்பு கிடையாது, அந்த சொரூபத்துக்கு இறப்பும் கிடையாது, அந்த சொரூபத்துல மாற்றம் கிடையாது அப்படின்னு எவன் தெரிஞ்சுக்கிறானோ அவன் எங்கிருந்து வெளியில் வந்துடுறான்? அசம்மூடக மதிமயக்கமற்றவன். சம்மூடகன் என்னது? மூடகன் என்னது? மதிமயக்கம். மதிமயக்கம் என்ன? மூடம் என்னங்க? மோகம்னு என்ன? உள்ளதை உள்ளபடி அறியாது, இருக்கிறது இல்லாத மாதிரி, இல்லாத இருக்கிற மாதிரி. இதெல்லாம் என்னது? மோகம், மூடம். மோகத்திலிருந்து வந்ததுதான் மூடன். மூடன்னா முட்டாள்னா அந்த அந்த நாலேஜ் அது அல்ல. இந்த இப்படி புரிஞ்சுக்கணும். சம்மூடகனா சிறிதளவு அவருக்கு என்ன கிடையாது. இதை பற்றி ஈஸ்வர சொரூப ஞானத்தை, நிர்குண பிரம்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டானா அவனுக்கு மதிமயக்கம்ங்கிறது கிடையாது. மதிமயக்கமற்றவன் சர்வ பாப்பை, எல்லா பாப்பங்களிலிருந்தும். அவன் என்ன வேணா பண்ணிருக்கட்டுமே. வியாசர், அருணகிரிநாதர் எவ்வளவு பெரிய தவறுகள், என்ன வேணா பாப்பம் பண்ணி இருக்கட்டும், பிரமுச்சியத்தே அவன் மோட்சத்தை அடைகிறான். படிக்கிறதுக்கு முன்னால என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் அவன் விடுதலை அடைகிறான். அதுதான் உதாரணம் கொடுத்தேன். பூரண பிரமுச்சியதுன்னு என்ன சொல்லலாம்? பூரண துக்க நிவிருத்தி, சம்சார நிவிருத்தி. ஈஸ்வனுடைய சொரூப ஞானம், நிர்குண பிரம்ம ஞானத்தை எவன் தெரிந்து கொள். சகுண பிரம்மம் அதை வச்சுதான் எங்க போக முடியும்? நம்ம நிர்குணத்துக்கு போக முடியும். சோ ஈஸ்வர ஞானத்தின் மூலியமாக எவன் சொரூப ஞானத்தை அறிந்து கொள்கிறானோ அவன் ஜீவ முக்தி, விதேக முக்தியை பத்தி சொல்றார். அவன் சம்சாரத்திலிருந்து அவன் அடைகிறான். உங்களுக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கையில துக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த 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 கண்ணோட்டத்தில் நான் உலகை பார்க்கிறேனோ அதை பொறுத்துதான் துக்கத்தினுடைய அளவு மாறுபடும். 2 பேத்துக்கு ஒரே துக்கம் 2 பேத்துக்கு வருது. 2 பர்சன் ஏ, பி, சி எடுத்துக்கலாம். வர்ற துக்கம் ஒண்ணுதான். ஏக்கும் அதே துக்கம், பிக்கும் அதே துக்கம்,
சிக்கும் அதே துக்கம். ஏதோ ஒண்ணு வச்சுக்கங்க. அந்த துக்கம் வந்து இங்க என்ன பண்ணுது? பாதிப்பு உண்டு பண்ணுதா? அதுல டிஃபர் ஆகும். ஏன் இந்த உலகத்தை எந்த அறிவு கொண்டு பார்க்கிறானோ, அந்த அளவுக்கு அவனுக்கு துக்கம் பாதிப்பு இருக்கும். பி இந்த உலகத்தை எந்த அறிவு கொண்டு இந்த உலகத்த பார்க்கிறானோ, அந்த அளவுக்கு தான் அவனுக்கு அந்த துக்கம் இருக்கும். சி எந்த அளவுக்கு இந்த உலகத்தை எந்த கண்ணோட்டத்தில், எந்த அறிவில், எந்த இதுல வந்து உலகத்த பார்க்கிறானோ, அதுலதான் துக்கம். சோ கிரடேஷன் ஆஃப் துக்கம் வந்து சோ என்ன ஒரு பிரச்சனையினால எனக்கு துக்கம்ங்கிறது கிடையாது. இந்த உலகத்தை நான் எப்படி பொருள்படுத்துகிறேன்? அத வச்சு தான் துக்கமா பேசிக் தாட் ஆஃப் த டே. எனக்கு துக்கம் வருது அப்படின்னா, உலகத்தை எந்த கண் கொண்டு பார்க்கிறேனோ, அந்த அளவுக்கு அங்க துக்கம் அதிகமோ, கம்மியோ ஆகும். அதனால தான் என்ன சொல்லுவாங்க, எந்த கண் கொண்டு பார்த்தல்? அனித்தியம். இப்ப அனித்தியம்னு 100% பார்க்க முடியுமா? முடியாது. ஃபர்ஸ்ட் எப்படி பார்ப்போம்? 10% அனித்தியமா பார்க்கிறோம். 90% துக்கம் இருக்கும். 20% அனித்தியத்துக்குள்ள வந்துட்டீங்க. 80% துக்கம் இருக்கும். இதுதான் ஃபார்முலா புரியுதுங்களா? 30% உலகம் அனித்தியம் புரிஞ்சுட்டீங்க. 30% 70% என்ன இருக்கும்? துக்கம் இருக்கும். 50% அனித்தியம்னு புரிஞ்சுட்டீங்கன்னா, போடா 50% துக்கத்துல கஷ்டப்படுவீங்க. 100% அனித்தியம்னு எப்ப உங்களுக்கு புரியுதோ ராசா, நோ துக்கம். திஸ் இஸ் த லாஜிக். இங்க அ என்ன சொல்றது? காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்ளை பண்ணி பாருங்க. இல்ல லாஜிக், அனலிட்டிக்கல் ரீசனிங் எல்லாம் அப்ளை பண்ணி பாருங்க. இதுதான் அவ்வளவுதான். இங்க எவ்வளவு நீங்க ஏறுறீங்களோ, அங்க என்ன ஆயிட்டு இருக்கும்? குறைய ஆரம்பிக்கும். எதுல ஏறணும்? அனித்யத்துவ புத்தி. அப்ப நம்ம துக்கம் இருக்குன்னா, உடனே நீங்க என்ன திங்க் பண்ணணும்? எந்த அளவுக்கு நான் இன்னும் நித்திய புத்திய வச்சிருக்கேன். எந்த அளவுக்கு 90% நித்தியத்துவ புத்தி வச்சிருந்தீங்கன்னா, 90% துக்கம். மாத்தி போடுங்க ஃபார்முலா. 80% நித்தியத்துவ புத்தி வச்சிருந்தீங்கன்னா, 80% என்னது? துக்கம். சோ, அதுக்கு தான் சொன்னேன். அதுக்கு அதனோட தாட் ஆஃப் த டே தான் கடைசி என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் அத சொன்னேன். இந்த உலகத்தை நான் எந்த கண் கொண்டு பார்க்கிறேனோ, எப்படி பொருள்படுத்துறேனோ, அது அனித்தியமா, நித்தியமா? ஏன்னா நித்தியம்னா 100% நித்தியம் இருக்கும். 100% அனித்தியம் இருக்கும். இன் பிட்வீன் கிரடேஷன் இருக்கும் இல்லையா? 20% நீங்க அனித்தியத்த குடுத்திருப்பீங்க. அப்ப 80% என்ன இருக்கும்? துக்கம் இருக்கும். 20% தான் குறைஞ்சிருக்கும். நீங்க 50% அனித்தியத்த குடுத்துட்டீங்கன்னா, 50% துக்கம். அப்ப இருக்கும். நான் நித்தியத்துல வந்துட்டேங்க. நான் நித்தியத்த ஐயோ! அனித்தியத்துக்குள்ள வந்துட்டீங்க. ஆனா, அதுல என்ன இருக்குது? நான் தான் சொன்னேனே, பழனி மலைக்கு கீழ அதே உதாரணம் நீங்க எதுக்கு வேணா எடுத்து பாருங்க. பழனி மலைக்கு கீழ நின்னுட்டு நான் முருகன பார்க்கணும், முருகன பார்க்கணும்னா துக்கத்திலிருந்து விடுபடணும், துக்கத்துல விடா முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப். அதுதான் முருகன் கோயிலுடைய குன்றுதோறும் முருகன் இருக்கிறார் அப்படிங்கிறது படியேறி மேல போறோம். இப்ப நம்ம அ ரயில்ல போய்க்கிறோம், யானைப்படியில போய்க்கிறோம் அதெல்லாம் வேற. படியேறி போறதுங்கிற அர்த்தம் என்னன்னா, எத்தன பங்கு நீ அனித்தியத்த குடுக்குறியோ, அத்தன அளவுக்கு நம்ம என்ன ஆயிருவோம்? மேல போய் ரீச் ஆயிருவோம். தட் இஸ் த லாஜிக். புரியுதுங்களா? இப்ப என்ன சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல? முடிச்சுக்கலாம். என்னை பிறப்பற்றவனாகவும், காரணமற்றவனாகவும், உலகுக்கெல்லாம் ஈஸ்வரனாகவும் எவன் அறிகிறானோ, அவன் மனிதருள் மதிமயக்கம் அற்றவன். மோகத்திலிருந்து விடுபட்டவன். அவன் எல்லா பாப்பங்களிலிருந்தும் அவன் விடுபடுகிறான். இப்ப அடுத்த 4, 5 2 ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா, அந்த லோக மகேஸ்வரன் ஒண்ணு சொன்னார் பார்த்தீங்களா? அதனுடைய விளக்கம் தான் 4ம் 5ம். லோக மகேஸ்வரம்னா சகுன பிரம்ம ஈஸ்வரக. அவர்தான் லோகத்த பாதுகாக்கிறாரு. சோ சகுன பிரம்ம ஈஸ்வரம் தத்துவம் ஃப்ரம் 4 ஸ்டார்ட் ஆகுது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம்.